ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மார்ஷ் அண்ட் பியரோட கேப் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெட் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹெட் பேண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹெட் பேண்டை ஃபுல்லாக மெஷர் பண்ணிக்கிறேன். 14.75 எனக்கு இருக்குது இந்த ஹெட் பேண்டு. ஸோ அதை வந்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணும். 14.75 ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 7.25 ஒரு பாயிண்ட்டு அதிகமாக வருது. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே வச்சுருங்க. அதை வச்சுட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க் பண்ணிடுங்க. ப்ளஸ் ½ இன்ச் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் தையலுக்காக அதுக்கு ஒரு ½ இன்ச் நம்ம விட்டுறோம். ஸோ நான் இங்கேருந்து ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 16 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிடுறேன். 16 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஒரு கிராஸாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மாதிரி கர்வியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கர்வியாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பீஸை கட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி 2 பீஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க 2 பீஸையும் எடுத்துக்கலாம். 2 பீஸையும் எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரண்ட் டு ஃபேஸ் பண்ண மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ½ இன்ச்சு இந்த இடத்துல நம்ம தையலுக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ½ இன்ச்சில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ½ இன்ச் ஸ்டிச் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பேக் சைடில் இன்னொரு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த ஒரு சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது இந்த ½ இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ½ இன்ச்லேருந்து இந்த ½ இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க.
வந்து இந்த 1 இன்ச்சுக்கு வந்துட்டு இங்கே ஒரு 2-3 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேப் விட்டுறலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு கேப் விட்டுட்டு மற்றது எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா உல்ட்டா பண்ணணும், நம்ம திருப்பணும். இதை வந்து ஃபஸ்ட்டு திருப்பிடுங்க. இப்போ இதை நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் அயன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன சைஸ் வச்சுருந்தாலும் சரி, இதில் பெரிய சைஸ் வச்சுருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கு 1 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 1 இன்ச்சும் இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணணும். அந்த இடத்துல தான் நம்ம தைக்க போடணும். 1 இன்ச்சும் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம் உள்ளே போகிறதுக்கு. இப்போ உள்ளே போகிற மாதிரி நான் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இந்த இது வந்து பெண்ட் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா ஃபுல்லாக வெளியே எடுத்து விட்ருங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லையா தையலுக்கு, அந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத ஸ்டிச் பண்ணுங்கள். 1/2 இன்ச் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் பாட்டிட்டு இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் இந்த இதை எடுத்துக்கோங்க, ஹெட் பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல உள்ளே விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக்கு. அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே இந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சை மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து உள்ள வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து மிஷினில் தைக்கிறதுனாலும் தைக்கலாம், இல்லை ஹேண்ட் ஸ்டிச் போடுறதுனாலும் போடலாம். நான் இப்போ வந்து மிஷின்லேயே தைச்சிடுறேன். இதை ஸ்டிச் பண்ணிடுறேன். இதான் the capோட final look. Thank you so much for watching my video.